வணக்கம். இது நிரஞ்சனா ஒயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் பேக் பார்க்கலாங்க. இது 3 ரோல் பேக்குங்க. அதுங்க நம்ம 2 கலர் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். பிங்க் வித்து க்ரீனு, லீஃப் க்ரீனுங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்க. நம்ம கீழே இருந்தே கிராஸ் கட்டாக போட்டிருக்கோம். நான் இது 2.5 ரோலுன்னு தான் ஆரம்பித்தேன், ஆனால் 3 ரோலுக்கு ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மார்க்கெட் சைஸ் பேக்குங்க. இது ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா லுக்காக தெரியுது பாருங்கள். இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம க்ரீனில் 24 ஒயரும், இதில் 28 ஒயரும் கட் பண்ணுங்க. பிங்க்கில் 28, இதில் 24 ஒயருங்க. இதில் 24, இதில் 28 ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 4 பேட்டர்னு. நம்ம கிராஸுக்கு இப்போ இந்த டேர்னிங் பண்ணுறோம் இல்லைங்களா, டேர்னிங் பண்ணுற இடத்துல 2 ஒயர் ஜாயின் பண்ணி போட்டேன் நான். அதனால் எனக்கு ஒரு பிஸ்கெட் எக்ஸ்ட்ராவே வந்துடுது. அந்த மாதிரி போடுறதுனால ஒரு பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா வரும், இல்லைன்னா 3 தான் வந்திருக்கும் பாருங்கள். கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது, எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய பேக்குக்கான வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதில் போயிட்டு பாருங்கள். பிஸ்கெட் பேக்கில் தான் போட்டிருப்பேன் நான். இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் போடுறதுனால நமக்கு அகலமாகவும் நீளமாகவும் வந்திருக்குங்க. அதனால் நமக்கு நல்லா ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும் பாருங்கள். நல்லா அகலமாக வந்திருக்கு. இதுக்கு நான் ஒரு ஒயருமே 9.25 அளவு வச்சேங்க. பிங்க்லேயும் 9.25 அளவு தான் வச்சேன், க்ரீன்லேயும் 9.25 அளவு தான் வச்சேன். நீங்கள் க்ரீனில் நம்ம கம்மி பண்ணலாம், ஆனால் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால நான் 2மே ஒரே அளவாகவே வச்சுட்டேன். கொஞ்சம் வேஸ்ட்டு தாங்க ஆச்சு. க்ரீனில் இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இந்த இடத்துல வேஸ்ட் ஆச்சுங்க. பரவாயில்ல, ஆனால் நீட்டாக அழகாக முடிஞ்சுது இல்லைங்களா. எனக்கு அதாங்க வேணும். அதனால் நான் 2மே ஒரே அளவாக தான் வச்சேன். இல்லை வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 அடி ஸ்கேல் அளவு கம்மி பண்ணிக்கலாம். க்ரீனில் எந்த கலர் நீங்கள் சைடில் வைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்கேல் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அப்பயும் வேஸ்ட்டு தாங்க ஆகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல போகிற இடத்துல உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும், இங்கேருந்து போகிற இடத்துல கொஞ்சம் கம்மியாக வேஸ்ட் ஆகும். அதனால் இங்கே போகிறதுக்கு நீங்கள் 1/2 அடி கம்மி பண்ணலாம், இந்த இடத்துல போகிறதுக்கு நமக்கு ஒரு 1/4 அடி கம்மி பண்ணலாம். நம்ம வேஸ்ட் ஆகிறத பொறுத்து நான் இதை சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல போகிறப்போ பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 1/4 ஸ்கேல் அளவு கம்மி பண்ணிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. 2 இடத்துலையுமே கரெக்டாக முடிஞ்சிடும் பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்குங்க. இதுக்கு நான் 9.25 ஸ்கேல் அளவு வச்சேன். நல்லா அழகாக வந்திருக்குங்க. மீடியம் சைஸ் பேக்கு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.